முதலாவது வசனம், தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். இங்க என்ன சொல்றாரு? தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து எனக்காக வழக்காடும் என்று சொல்லி தாவீது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எதற்காக அப்படி சொல்றாரு? என் நியாயத்தை விசாரித்து எனக்காக என்ன பண்ணுங்க, நீங்க வழக்காடுங்க அப்படின்னு சொல்லி தேவனை அவர் ஒத்தாசி கூப்பிடுறதை நாம இங்க பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்றாரு? சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் அப்படின்னு என்ன சொல்றாரு? என்னை சுற்றி எப்படி இருக்கிறாங்க? சூதுள்ள மனுஷர்கள் இருக்கிறாங்க, அநியாயம் செய்யற மனுஷங்க இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நீங்க என்ன பண்ணுங்க, நியாயம் விசாரிங்க, என்னுடைய நியாயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, விசாரிச்சு எனக்காக வழக்காடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கூப்பிடுறதை நாம இங்க பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24:15 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாவீது சாலமோனை பார்த்து சவுலை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என் நியாயாதிபதியாய் இருந்து அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரித்து உம்முடைய கைக்கு என்னை தப்புவித்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நியாயாதிபதி யாரு? கர்த்தர் தான். அவர் ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும், நியாயத்தை விசாரிக்க கூடியவராக இருக்கிறார். ஏன்னா பூமியின் கீழே எல்லா அநியாயம் இருக்குதுன்னு பிரசங்கில வாசிக்கும் பொழுது, வானத்தின் கீழே எல்லா இடங்களிலும் நான் அநியாயத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சாலமோன் பிரசங்கி சொல்றதை நாம இங்க பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, தேவனே நீரே நியாயத்தை விசாரித்து. அப்போ கர்த்தர் என்ன பண்ணணும், நம்முடைய நியாயத்தை விசாரிக்கணும். அவர் நமக்காக என்ன பண்ணணும், வழக்காடணும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லா மத்தியிலும் அவர் என்ன பண்ணுவார், நம்ம நியாயத்தை பட்ட பகலை போல என்ன பண்ணுவார், விளங்க செய்வார். அவர் சொல்றார், என் அரணாகிய தேவன் நீர், என்னை ஏன் தள்ளி விடுகிறீர்? சத்துருவால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? பாருங்க, என் அரணாகிய தேவன் நீர், எனக்கு அரணா இருக்கிறவர் நீதான், எனக்கு பக்கபலமா இருக்கிறவர் நீர்தான், எனக்கு கோட்டையும் அடைக்கலமா இருக்கிறவர் நீர்தான். என்னை ஏன் தள்ளி விடுறீங்க? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? நான் ஏன்பா துக்கத்துடனே திரிய வேணும்? என் நியாயத்தை விசாரிங்க, எனக்கு நீதி செய்யுங்க. என்னை சுற்றி இருக்கிற அநியாயக்காரர்கள் மத்தியிலும் சூதுள்ள மனுஷர்கள் மத்தியிலும் பக்தி இல்லாத ஜாதியாரோடு என்ன பண்ணுங்க, எனக்காக வழக்காடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. பக்தி இல்லாத மனுஷனுங்க யாரை தாவீது சொல்றாரு? கர்த்தருடைய கட்டளைக்கும் அவருடைய நியமனங்களுக்கும் கீழ்ப்படியாதவங்க தான் யாரு? பக்தி இல்லாத மனுஷர்கள், ஜாதியார் இல்லையா? ஏன்னா அவ கர்த்தர் ஒருவர் தான் தேவன். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. மற்ற எல்லா காரியத்திலும் அவங்க என்ன பண்ணலாம், பக்தியா இருக்கலாம். ஆனா அது என்னது, பக்தி இல்லை. கர்த்தர் மேல நம்ம வைக்கிற பக்தி தான் பக்தி, அதுதான் உண்மையான பக்தி. ஆகவே தான் அவர் சொல்றாரு, பக்தி இல்லாத ஜாதியாரோட அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தரே அல்லாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருக்கு புறமான காரியங்களை செய்கிறவர்களோடு கூட என்ன பண்ணுங்க, எனக்காக வழக்காடுங்க. ஏன்? என்னை சுற்றி அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நாள்தோறும் நமக்கு கேடு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு அநியாயம் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, எனக்காக வழக்காடி எனக்கு என்ன பண்ணுங்க, என்னுடைய நியாயத்தை விசாரித்து எனக்கு என்ன பண்ணுங்க, ஜெயத்தை தாங்க அப்படின்னு சொல்றாரு. சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? ஸோ நாள்தோறும் சத்துருக்கு என்ன பண்றாங்க, என்ன ஒடுக்குறாங்க. அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, நியாயத்தை விசாரித்து எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 3வது வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அவர் சொல்றாரு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அப்ப இங்க வெளிச்சம்னா என்ன, சத்தியம்னா என்ன? ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன பண்ண முடியும், நம்மளை நேராக நடத்த முடியும். அதான் அவர் சொல்றாரு, அவைகள் என்னை நடத்தி. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணும், நம்மை நடத்தும். என்னது நன்மை எது, தீமை எது, எது செய்யக்கூடாது, எது செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நேர் வழியாக நடத்தும். அதான் அவர் சொல்றாரு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு என்ன பண்ணுங்க, அனுப்பி அருளுங்க. சத்தியம் என்னது, கர்த்தருடைய வார்த்தை. வெளிச்சமும் என்னது, அவருடைய வார்த்தை தான். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, உமது வார்த்தைகள் என் பாதைக்கு வெளிச்சம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஸோ பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது எதுதான், கர்த்தருடைய வார்த்தை தான். நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது எதுதான், கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ண முடியும், செவ்வையான இடத்துல நம்ம நடத்தி கொண்டு போக முடியும். அவர் சொல்றாரு, அவைகள் என்னை நடத்தி எங்க கொண்டு போதான், உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. அப்ப என்ன சொல்றாரு, அப்போ கர்த்தர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், சியோனில் வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜாவானவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு நேராக என்ன பண்ணும், அவைகள் நம்மை வழி நடத்தும் இல்லையா? அதுதான் அவர் சொல்றாரு, அவைகள் என்ன பண்ணுது, உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போகிறதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளும் என்ன பண்ணுது, இன்றைக்கு சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்ம என்ன பண்ணுது, பரிசுத்தப்படுத்தி நம்ம என்ன பண்ணுது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுது, ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறது. அதான் அவர் இங்கே அதே தான் அவர் சொல்றாரு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது 4வது வசனம், அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும்
எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனை உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். அவர் என்ன சொல்றாரு? அப்போ அவைகள் என்னை எங்க கொண்டு போய் விடுகிறது? கர்த்தருடைய பீடத்துக்கு அண்டை கொண்டு போய் விடுகிறது. அவர் வாசம் செய்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போய் விடுகிறது. அதனால் அவர் என்ன சொல்றாரு? ஆனந்த மனமகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு பிரவேசிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நடத்தும். அவர் இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அவர் சொல்றாரு, அதுதான் ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு அவருடைய வார்த்தை என்ன பண்ணுது? கொண்டு போய் சேர்க்கிறது. நான் என்ன பண்ணுவேன்? உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஸோ அவர் பீடத்தண்டைக்கு போன பிற்பாடு நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை துதிப்போம். அதுதான் அவர் சொல்றாரு. அவருடைய பீடத்தண்டையில் அவர் என்ன பண்றாராம்? சுரமண்டலத்தால் துதிப்பேன் அவர் சொல்றாரு. 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? என்னை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 42வது அதிகாரம் 11வது வசனத்தின் முடிவும் அதுதான். 43வது வசன அதிகாரத்தினுடைய கடைசி முடிவுரையும் அதுதான். ரெண்டும் ஒரே வசனம் தான். ஏன் அப்படி சொல்றாரு? என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஒரே காரியம்தான். எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி காத்திருக்கணும். எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணணும்? நம்ம அவரை நோக்கி காத்திருக்கணும். ஏன்னா அவர் தான் நம்முடைய முகத்துக்கு என்னது? ரட்சிப்பா இருக்கிற தேவன். அதான் சொல்றாரு, என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறப்பா? ஏன் தேங்குகிற? ஏன் பயப்படுற? ஏன் வேதனைப்படுற? ஏன் துக்கப்படுற? ஏன் வேதனைப்படுறன்னு அவர் என்ன பண்றாரு? தன் ஆத்மாவை நோக்கி கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற தேவன் அவர் தான். ஆகவே அவருக்காக காத்திரு. அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய காரியத்தில் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நீதி செய்வார். நமக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயமான சூழ்நிலைகளிலும், நமக்கு ஏற்பட்ட எல்லா வருத்தமான காரியங்களிலும், நமக்கு ஏற்பட்ட எல்லா துக்கமான காரியங்களும் அவர் என்ன பண்ணுவார்? நம்ம நியாயம் விசாரித்து நம்முடைய நியாயத்தை வெளிச்சத்தை போல பட்ட பகலை போலவும் மாற பண்ணி அவர் என்ன நமக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு ஓமையை சொல்லும் பொழுது, ஒரு ராஜா, அநியாயமான ஒரு ராஜா இருந்தான். வாசிக்கிறோம்ல, மத்தேயுல ஒரு அநியாயமான ராஜா இருந்தான். அவனிடத்துல ஒரு விதவை என்ன சொல்றா? எனக்கும் என் எதிராளிக்கும் உண்டான வழக்கில் எனக்கு நியாயம் செய்யும் சொல்லி அவளை கேட்குறான். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ண? அவளுக்கு முதலாவது நியாயம் செய்யறதுக்கு மனதில்லை. ஏன்னா அந்த ராஜா ஒரு கொடூரமான ராஜா, யாருக்கும் கீழ்ப்படியாத ராஜா, யாருக்கும் பயப்படாத, ஒரு தேவனுக்கு பயப்படுறதில்லை, எந்த காரியத்துக்கும் பயப்படுறதே இல்லை. தனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ராஜா. அவர் என்ன சொல்றாரு? அடிக்கடி அந்த விதவை என்ன பண்றா? அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும் சொல்லி என்ன பண்றா? அடிக்கடி அவளை தொந்தரவு பண்ணவொன்னா அந்த ராஜாவுக்கு சலிப்பு வந்துடுது. சே, இவ என்னடா டெய்லி நம்ம கிட்ட அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க சொல்றான்னு சொல்லிட்டு அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தன் மனதுக்குள் தீர்மானித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்படிதான் நம்ம கூட என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அந்த நம்ம ஒரு காரியம் நமக்கு வேணும், நமக்கு அந்த காரியம் நமக்கு நன்மையாக கர்த்தர் செய்து முடிக்கணும் அப்படின்னா நமக்கு முதலாவது என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அனுதினமும் அந்த காரியத்தை அவர் இடத்துல சொல்லணும். நேற்று சொல்லிட்டேன், அதுக்கு முன்னா நேற்றும் சொல்லிட்டேன், கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா, காது இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. அந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஏன்னா அவர் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அந்த ஒரு காரியம்தான் நேர்த்தி. அவர் நேர்த்தியாய் செய்வார். அப்படிதான் வேதம் சொல்கிறது. அதின் காலத்து. அப்போ அந்த காரியம் நிறைவேறதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காத்து இருக்கணும் இல்லையா? கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும், அவர் நம்முடைய காரியத்தை விசாரிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நம்முடைய நியாயத்தை கட்டாயமாக அவர் என்ன பண்ணுவார்? விசாரிக்க தீருவார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் செய்யும் பொழுது அந்த காரியம் நமக்கு எப்படி இருக்கும்? நேர்த்தியாக இருக்கும். அதில் குற்றமோ குறையோ, இதில் குறை, இது நான் இப்படி கேட்டேன், நீங்கள் இப்படி செஞ்சீங்க, அப்படியே எதுவுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. கர்த்தர் அதன் காலத்தில் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆகதான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவை நீ என்ன பண்ணு? கலங்காத. நீ என்ன பண்ணு? ஏன் தேங்காத. உன் தேவனுக்கு காத்திரு. அவர் என்ன பண்ணு? அவர் தான் உன் முகத்துக்கு ரட்சிப்பு. அந்த தேவன் உனக்கு என்ன பண்ணுவார்? நீதி செய்வார். ஆகவே அவர் சொல்றார் கடைசியா, என் முகத்திற்கு ரட்சிப்பா இருக்கிற என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ண? அவர் நான் இன்னும் துதிப்பேன். அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு என் முகத்துக்கு அவர் தான் ரட்சிப்பு. எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவன் அவர் தான். என்னுடைய எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிற தேவன் அவர் தான். நம்முடைய பாவத்திலிருந்தும், நம்முடைய சாபத்திலிருந்தும், நம்முடைய எல்லா சத்துருக்களுடைய மத்தியிலிருந்து நம்ம விடுக்கிற தேவன் யாரு? அவர் தான். ஸோ அவர் தான் நம்முடைய முகத்துக்கு எப்படி இருக்கிறார்? ரட்சிப்பா இருக்கிறார். அந்த தேவனை நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் அதிகமாக நான் துதிப்பேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். இந்த சங்கீதத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.